அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நம்ம பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பா பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோன்னா டியூட்டி நான் கொடுக்கல, ஓகேங்களா. டியூட்டி கொடுக்குற பிளாட்ஃபார்மை நான் உருவாக்கி கொடுக்குறேன். ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணி இது மாதிரி கேட்டிருந்தார். நான் 7 நாள் ஆச்சு உங்ககிட்ட டியூட்டி கேட்டு. அவருக்கு நான் லிங்க் அன்றைக்கே அனுப்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி வித்தின் 1 ஹவருக்குள்ளே நான் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நான் மெசேஜெல்லாம் பார்ப்பேன். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாேருக்கும் வேலை இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதனால தான் நான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு வேலை கொடுன்னா நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு ஆளால் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க. கால் டிரைவர் ஓனர் அவங்க தான் டியூட்டி போடுவாங்க, ஓகேங்களா. நம்ம டியூட்டி எடுக்க போகிறோம். ஃப்யூச்சரில் நீங்களும் ஓனர் ஆகலாம். அதுக்கு தான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவை இருக்குது. அந்த தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் யூடியூப்பில், ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் லிங்க் வேணுன்னா லிங்க்குன்னு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதனால் எனக்கு அந்த லிங்க்கு கொடுக்குறதால ஒரு லாஸும் கிடையாது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நிறைய டியூட்டி எடுக்கிறேன், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நான் டியூட்டி எடுத்தேன்னா குறைஞ்சபட்சம் 1000 1200 கம்மி எடுக்க மாட்டேன். சப்போஸ் எனக்கு 4 ஹவர்ஸில் முடிஞ்சால் கூட அடுத்த டியூட்டிக்கு நான் உடனே போயிடுவேன். ஆனால் நான் ஃப்ரீ டைமில் தான் பண்ணுறேன், ஓகேங்களா. நான் ஆஃபீஸ்க்கும் போகிறேன். எப்படி சொல்கிறது, நான் ஒரு நல்ல ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய தேவை இன்னும் பூர்த்தி ஆகலை. அதுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் கெட்டியமாக பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ரூபா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும் போது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஒருத்தர்கிட்ட போயிட்டு 1 ரூபாய்க்கு நிற்கும் போது அவங்க பேசுகிற பேச்செல்லாம் சொல்ல முடியல. அந்த அளவுக்குலாம் நான் இனிமேல் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. நான் வெறும் 10 ரூபா எடுத்துகிட்டு கூட டியூட்டி எடுக்க போயிருக்கேன். யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆக்டிங் டியூட்டிக்கே நான் போகிறேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் ஒரு பொசிஷனில் இருந்தாலும் என்ன சொல்கிறது, சொல்ல முடியல, வார்த்தை இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு பக்கம் போய் நிற்கும் போது ஒருத்தர்கிட்ட ஒரு 200 கேட்பேன். ஏன்னா சனி ஞாயிறுலாம் வந்ததுன்னா பசங்களுக்கு பால் வாங்கணுமே, இப்படியெல்லாம் போயிட்டு யோசிச்சுலாம் நான் நின்று இருக்கேன். அதனால தான் நான் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் இந்த பிளாட்ஃபார்மை ஏதோ என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எனக்கு மெசேஜ் மட்டும் இது மாதிரி கமெண்ட்டில் மட்டும் போடுங்க, லிங்க் வேணும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் லிங்க்கை டச் பண்ணாவே உங்களுக்கு டெலகிராம் ஆப்பு டவுன்லோட் பண்ண சொல்லும். அந்த டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வைக்கிறோம்ல, ஆனால் டெலகிராமில் எத்தனை பிக்சர் வேணால் வைக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, உங்களோட ஃபோட்டோ, டிரைவிங் லைசன்ஸு இந்த காப்பியை மட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டியூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வர டியூட்டியை பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதா பார்த்து, அதுதான் இப்போது நீங்கள் லாங்லேருந்து போய் எடுத்து பைசா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னாவே கிடச்சிரும். ஏன்னா நிறைய டியூட்டி இப்போ எல்லாருமே கார் வாங்கினவங்க எல்லாருமே ஆக்டிங் டிரைவர் ஒரு நாள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு நிறைய வேலை இருந்ததுன்னா கூட ஆக்டிங் டிரைவர் போட்டு தான் போகிறாங்க, நிம்மதியாக போகிறாங்க நம்மளால், ஓகேங்களா. அதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கோம். அதனால் எல்லோரும் வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். தப்பாக நினச்சிக்காதீங்க வீடியோவில் சொன்னதுக்கெலாம். எல்லோரும் நம்மளோட கஷ்டத்தை போகணுன்னு தான் இந்த பிளாட்ஃபார்ம். நன்றி, வணக்கம்.